Praise Lord, brothers and sisters. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கடந்த ஒரு 2-3 நாட்களாக இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட செய்திகள் எல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னாக்க, அவங்க ஹமாஸுடைய அந்த லீடரை கொலை செய்கிறார்கள் அப்படின்ற அந்த செய்தியை நீங்க பார்த்திருக்கலாம். அதுக்கு முந்தின நாள் ஹிஸ்புல்லால இருக்கிற ஒரு தலைவரை அவர்கள் கொலை செய்தார்கள். அப்ப இப்ப இஸ்ரேல்ல நடந்துட்டு இருக்கிற போர் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி முதல் இப்போ வரைக்கும் ஒரு 10 மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போர் முடிவுன்னு சொல்லி உலகமே எதிர்பார்த்திருக்கிற இந்த வேலையில இந்த போர் முடியாது, இது பெரிதாக போகிறது அப்படின்ற ஒரு சூழல் தான் இப்ப ஏற்பட்டு இருக்குது. சோ இப்ப இந்த ஹமாஸினுடைய தலைவர் ஈரானுக்குள்ளரே வச்சு அவர்களை கொலை செய்ததுனால இப்ப ஈரான் சண்டைக்கு வரதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. செய்திகள் இப்படிதான் வந்துட்டு இருக்குது. அதுபோல லெபனானோட தலைநகரமா இருக்கிற பெய்ரூட்ல இஸ்ரேல் அட்டாக் பண்ணதுனால அவங்களுமே நாம சண்டைக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், கடந்த ஒரு 2-3 நாட்களா நீங்க செய்திகளை பார்த்திருந்தீங்கன்னாக்க, இஸ்ரேல் அவங்க ஹிஸ்புல்லால இருக்கிற ஒரு தலைவரை லெபனானோட தலைநகரத்திலே கொலை செஞ்சிருக்கிறாங்க. அதே போல ஹமாஸனுடைய தலைவரை ஈரானுக்குள்ளே புகுந்து அவரையும் கொலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. சோ அநேகர் போர் முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த வேளையில இந்த போர் முடிய போறது கிடையாது. இஸ்ரேல் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி முதல் ஒரு 10 மாசங்களா போர்கள் நடந்துகிட்டு இருக்குது. சோ இந்த போர் முடிய போறது இல்லை, இது இன்னும் பெரிதாக போகுது அப்படின்ற செய்திகள் தான் வருது. சோ ஈரான் சொல்றாங்க நாங்க பதிலடி கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு, அதே போல ஹெஸ்புல்லாவும் நாங்க பதிலடி கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபம் ஆகிக்கிட்டே வருது அப்படின்றது நமக்கு தெளிவாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம இஸ்ரவேல் தேசத்தினுடைய ரட்சிப்பும் நெருங்கிக்கிட்டே தான் வருது. அவர்கள் தங்களுடைய மேசியாவை அவருடைய வருகையில ஏற்றுக்கொள்கிற காலகட்டம் சமீபமா தான் இருக்குது. அதே போல நமக்கும் நம்முடைய கர்த்தர் வரும் பொழுது நமக்கு ரட்சிப்பை அருள அவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்முடைய அந்த வெயிட்டிங் பீரியட் அதுவுமே முடியுதுன்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்திக்கிட்டு தான் இருக்கிறார். அப்படின்னா கர்த்தருடைய வருகையின் போது அவருடைய பிள்ளைகளுக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். அந்த வருகையின் சமீபத்தை பத்தி நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிப்போமே. பின்பு அவர் ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆமென். ஆமென். சீஷர்களுடைய கேள்விகளை நல்லா கவனிச்சு பாருங்க. அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? அந்த இவைகள்னா என்னது? நீங்க இந்த ஆலயம் இடிஞ்சு போகும்னு சொன்னீங்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும்னு சொல்லி நீங்க சொன்னீங்களே, இந்த காரியம் எப்பொழுது சம்பவிக்கும்? எப்பொழுது டைமிங் தான் அவங்க கேட்கிறாங்க இல்லைங்களா? அதே போல உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? சோ 2 காரியங்களை சீஷர்கள் கேட்கிறாங்க. ஒண்ணு அந்த காலகட்டத்தை கேட்கிறாங்க. 2வது காரியம் அடையாளங்களை அவங்க கேட்கிறாங்க. எங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு 2யுமே சொல்றாரு. அவங்களுக்கு டைமிங்கையும் சொல்றாரு, அதே போல அடையாளத்தையும் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறாரு. வாசிக்கலாமே. மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஆமென். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்னு சொல்லிட்டு, ஆனாலும் முடிவு உடனே வராதுங்கிறாரு. அநேகர் இந்த வசனத்தை இன்னைக்கு தப்பா தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. சோ கரண்டா நடக்கிற யுத்தத்தை, எந்த யுத்தத்தை பார்த்தாலும் முடிவு உடனே வராதுன்னு நினைக்கிறாங்க. பட் இயேசு கிறிஸ்து சொன்னது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைங்களா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கிற யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னாக்க, அப்ப அப்போஸ்தலர்கள் எந்த யுத்தங்களை அவங்க கேள்விப்பட்டாங்க? அப்போஸ்தலர்கள் காலகட்டத்திலே கிபி 70ல ஆலயம் இடிக்கப்பட்டது, எருசலேம் படைகளால் சூழப்பட்டது மட்டும் இல்லாம ரோம ராஜ்யத்தினால அழிக்கப்பட்டது. அது ஒரு பெரிய யுத்தம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா பார்கோக் பார் ரிவோல்ட்னு சொல்லி ஒண்ணு நடந்துச்சு. அந்த கிபி 125ல நிறைய யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. அதன் பிறகு கடந்த 2000 ஆண்டுகளா நிறைய யுத்தங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. பட் இப்ப இந்த கடைசி ஒரு 200 ஆண்டுகள் எடுத்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்துச்சு.
அதன் பிறகு வந்துட்டு முதலாம் உலக போர் வந்துச்சு, இரண்டாம் உலக போர். கடந்த 50 ஆண்டுகளா பல யுத்தங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ப மூன்றாம் உலக போருக்கு உலகம் தயாராகிட்டு இருக்குது. கடந்த ஒரு 2-3 வருஷத்திலே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற யுத்தம் நமக்கு தெரியும். அதே போல வந்துட்டு இஸ்ரேல் தேசத்துல வந்து நடக்கிற யுத்தமும் நமக்கு தெரியும். அப்ப அந்த யுத்தங்களோட முடிவுக்குரிய காலகட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். அப்ப யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனா முடிவு உடனே வராது. அது இந்த யுத்தம் கிடையாது அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. இப்ப யுத்தங்களுடைய அந்த கடைசி பகுதியில வந்துட்டு நம்ம இருக்கிறோம். கடைசியா ஒரு சில யுத்தங்கள் நடந்து முடியும் பொழுது கர்த்தருடைய வருகை வந்துட்டு இருக்கும். நம்ம அந்த பகுதியில தான் இருக்கிறோம். ஆனாலும் முடிவு உடனே வராதுன்னு சொன்னது உண்மைதான். இப்ப ஆரம்ப காலகட்டத்துல நடந்த யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா முடிவு உடனே வரல. இப்ப 2000 ஆண்டுகள் வந்துட்டு கிட்டத்தட்ட கடந்து வந்துட்டோம். பட் முடிவு எப்பொழுது வரும் அப்படின்றத இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மத்தேயு 24 12 முதல் 14 வசனங்களை வாசிப்போம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். ஆமென். அப்போது முடிவு வரும்னு இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாரு. 6வது வசனத்துல முடிவு உடனே வராதுங்கிறாரு. 14வது வசனத்துல அப்போது முடிவு வரும். எப்போது முடிவு வரும்? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். ஆனா அதுக்கு முன்னாடி சொல்றாரு, அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தாதான் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்றாரு. பட் எந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும்? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம். அப்படின்னா நிறைய கள்ள சுவிசேஷம் இந்த பூமியில வந்திருக்குது. ஆரம்பத்துல ரோமன் கத்தோலிக்க சபையின் மூலமா, அதன் பிறகு வந்துட்டு நிறைய வந்துட்டு கள்ள சபைகளும் வந்துட்டு எழுமுனாங்க இல்லைங்களா? இந்த கடந்த ஒரு 1500-2000 ஆண்டுகள்ல பார்த்தாக்க நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான கள்ள சபைகள் எழும்பி இருந்தாலும் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷகம் பூலோகம் எங்கும் உள்ள ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்படணும்னா ஃபர்ஸ்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும் இல்லைங்களா? ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு இன்னொரு மூலைக்கு வந்துட்டு யூடியூப்லயோ இல்ல போன் மூலமாகவோ இல்ல வேற ஏதாவது வந்துட்டு ஒரு ஆப் மூலமாவோ வந்துட்டு ராஜ்யத்தினுடைய அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அப்ப எல்லாருக்கும் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது அப்போது முடிவு வரும். இது இம்ப்ரூவ் ஆனது, இந்த டெலிகம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆனது கடந்த ஒரு 100-120 ஆண்டுகள் தான். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான் நம்ம கேள்விப்பட்டோம். அதன் பிறகு வந்துட்டு கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் எல்லாம் வந்துட்டு வந்துச்சு, டெலிகாம்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு. இன்னைக்கு உலகத்துல எந்த மூலையில இருந்து எந்த மூலைக்கு வேணா சுவிசேஷம் உங்களாலையும் என்னாலையும் அறிவிக்க முடியும். அப்போது முடிவு வரும்னா இந்த அடையாளம் நிறைவேறிச்சான்னு பாத்தீங்கன்னா நிறைவேறி விட்டது. இப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்க மூல முடுக்குல எங்க வேணா அறிவிக்கலாம். தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ உலகத்துல எந்த மூலைக்கு வேணா ஒரே இடத்துல உட்காந்துட்டு உங்களால அறிவிக்க முடியும். அப்ப ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது அப்போது முடிவு வரும்னா முடிவு காலத்துலதான் நம்ம இருக்கிறோம். பட் அதற்கு மற்ற அடையாளங்கள் என்னது அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மார்க் சாப்டர் 13 verses 25 to 27. மார்க் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 27 வரை. வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். ஆமென். வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். இப்ப வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் பூமியின் மேல பிசிக்கலா விழுந்துச்சுன்னா என்ன நடக்கும்? பூமி இருக்கவே இருக்காது. ஏன்னா நட்சத்திரங்கள் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஃபயர் பால் மாதிரி தான் இருக்கும். இப்ப சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். நட்சத்திரங்கள்ல ஒரு சிறிய நட்சத்திரம் தான் சூரியன். பட் பூமியோட கம்பேர் பண்றப்ப அது ஒரு பெரிய நட்சத்திரம் தான் வந்துட்டு. பட் பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. பூமியை காட்டில் சூரியனை காட்டிலும் வந்துட்டு பல ஆயிரம் மடங்கு வந்துட்டு பல கோடி மடங்கு பெரிய நட்சத்திரங்கள்லாம் வந்துட்டு இந்த மில்கி வேல வந்துட்டு இருக்குது. ஈவன் மற்ற கேலக்சிஸ்ல இருக்குது. அந்த நட்சத்திரங்கள்லாம் பூமியின் மேல விழுந்துச்சுன்னா என்ன நடக்கும்? பூமி வந்துட்டு இருக்கவே இருக்காது. அப்படின்னா இதை பிசிக்கலா இயேசு கிறிஸ்து பேசாம ஒரு ஓமையா தான் பேசி இருக்கிறார். அப்ப நட்சத்திரங்கள் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா ஒரு நாட்டுல இருக்கிற முக்கியமான தலைவர்களை குறிப்பதான் வந்துட்டு நட்சத்திரங்களா இருக்கிறது. அப்ப வானம்ன்றது வந்துட்டு பொலிட்டிக்கல் கவர்மெண்ட்டை குறிக்கிறதா. இது எல்லாமே நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திற்குரிய அந்த படிப்பு நிலை நம்ம பார்த்திருக்கிறோம். வானம்ன்றது எதை குறிக்கிறது, நட்சத்திரம்ன்றது எதை குறிக்கிறது, சூரியன் சந்திரன் எல்லாம் எதை குறிக்கிறதுன்றத வெளிப்படுத்தின விசேஷம் பைபிள் ஸ்டடியில நம்ம ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். பட் இந்த பூமியில இருக்கிற கவர்மெண்ட் எல்லாம் விழும்பொழுது அப்பொழுது அப்படின்ற வார்த்தை 26வது வசனத்திலே முதல் வார்த்தை, 27வது வசனத்திலே முதல் வார்த்தை அப்பொழுது. அப்பொழுது
இந்த வார்த்தை தான் கடைசி காலத்துல நீங்க கவனிச்சு படிக்க வேண்டிய ஒரு வார்த்தை தான். ஒரு சில வார்த்தைகள் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அப்பொழுதுன்ற வார்த்தை மட்டும் கிடையாது, அக்காலத்திலே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும், கடைசி நாட்களில்னு எழுதியிருக்கும், அந்நாட்களில் அந்நாளில் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி எல்லாம் வார்த்தை வந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா வெயிட் பண்ணுங்க. அப்பொழுதுன்ற வார்த்தை வந்தாலோ, அக்காலத்திலே, கடைசி நாட்களில், அந்நாட்களில், அந்நாளில் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை. இதெல்லாம் நீங்க அந்த வார்த்தைகளை கரெக்டா பிடிச்சிட்டீங்கன்னாக்க கடைசி நாட்களுக்குரிய தீர்க்க தரிசனங்களை ஈஸியாவே புரிஞ்சுக்கலாம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். எப்பொழுது வருவார்? வானத்தின் நட்சத்திரங்கள் வந்துட்டு பூமியில விழும் பொழுது, வானங்களில் உள்ள சத்துவங்கள் அசைக்கப்படும் பொழுது, அதாவது இந்த பூமியில இருக்கிற நிறைய முக்கியமான நாடுகளின் தலைவர்கள் வந்துட்டு அழிந்து போகும் பொழுது, அந்த கவர்மெண்ட் எல்லாம் விழும் பொழுது, தன்னை சூப்பர் பவர்னு சொல்லிக்கிற அமெரிக்காவோ இல்ல நாங்க பணக்காரங்களா இருக்கிறோம்னு சொல்லிக்கிற ஐரோப்பாவோ இது எல்லாம் விழும் பொழுது, அப்பொழுது மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்துட்டு வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கிறோம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம், அவருக்கு சீஷர்களா இருக்கிறோம். நம்மை அவர் கூட்டி சேர்க்கிற காலம் எப்பொழுது? இந்த பூமியில இருக்கிற கவர்மெண்ட் எல்லாம் முதல்ல விழுகணும். இந்த பூமியில இருக்கிற கவர்மெண்ட் விழும் பொழுதுதான் வந்துட்டு இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை கூட்டி சேர்ப்பார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவருடைய வருகைக்கான அடையாளங்களை தான் நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். லூக்கா 21 அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 28 வாசிக்கலாம். லூக் சாப்டர் 21 verses 26 to 28. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஆமென். ஆமென். 26வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுதுதான் மனுஷகுமாரன் வருவார். இல்லைங்களா? அப்பொழுதுன்ற வார்த்தை 27வது வசனத்துல இருக்கு. எப்பொழுது மனுஷகுமாரன் வருவார்? எல்லாருடைய இருதயமும் சோர்ந்து போகணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த பூமியில இருக்கிற வந்துட்டு மனிதர்கள் மாம்சத்தையே நம்பிக்கிட்ட, தங்களுடைய மாம்ச பலத்தை நம்பிக்கிட்ட, இல்ல சிலை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இல்ல கள்ள கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க, இவர்களுடைய இருதயம் சோர்ந்து போகும் பொழுது அப்பொழுது வந்துட்டு மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்துட்டு வருவார். அப்ப எப்பொழுது, எதனால இவங்களுடைய இருதயம் சோர்ந்து போகுதுன்றதை கவனிச்சு பாருங்க. பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனாலதான் அவங்களுடைய இருதயம் சோர்ந்து போகும். பூமியில பெரிய ஆபத்துக்கள் வந்துட்டு வரணும், அப்ப அநேக அழிவுகள் வந்துட்டு ஏற்படணும். இதனாலதான் மனிதர்களுடைய இருதயம் சோர்ந்து போகும். கடந்த 4 ஆண்டுகளை மட்டும் எடுத்து பாருங்க. 2019 வரைக்கும் யாருடைய இருதயமும் சோர்ந்து போகவே கிடையாது. 2019 வரைக்கும் இந்த உலகம் வந்துட்டு நார்மலா இருந்துச்சு, மனிதர்கள் எல்லாருமே நார்மலா இருந்தாங்க. பட் 2020 கொரோனா வந்துச்சு, கொள்ளை நோய் வந்துச்சு. அப்பையில இருந்தே இருதயங்கள் சோர்ந்து போக ஆரம்பிச்சது. இந்த கொரோனா கொள்ளை நோயில நிறைய பிசினஸஸ் அஃபெக்ட் ஆச்சு, தனி மனிதர்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு அஃபெக்ட் ஆச்சு. நிறைய பேர் வந்துட்டு ஊசி போட்டு இறந்து போனாங்க, கொள்ளை நோயில இறந்து போனாங்க. சோ அநேகர் பயத்திலையும் திகிலையும் தான் வந்துட்டு இருந்தாங்க. மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போனது உண்மைதான். அட்லீஸ்ட் அந்த 40 நாள் லாக்டவுன்ல இருந்த அந்த முதல் வந்துட்டு ஒரு 20 நாள், பிறகு இருந்த ஒரு 20 நாள், இதுல கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போச்சு. 2020 ஒரு லாக்டவுன், 2021 ஒரு லாக்டவுன். பட் அதன் பிறகு பாத்தீங்கன்னா உக்ரைன்ல போர் ஆரம்பிச்சது. ரஷ்யா மக்களுடைய இருதயமும் சோர்ந்து போய்கிட்டு தான் இருக்குது இப்ப இந்த 2-3 ஆண்டுகளா. அதே போல வந்துட்டு உக்ரைன்லயும் வந்துட்டு மனிதர்களுடைய இருதயம் சோர்ந்து போய்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு பணம் செலவு பண்ற அமெரிக்காவோ ஐரோப்பாவோ அவங்களுடைய இருதயமும் சோர்ந்து போய்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க இஸ்ரேல்ல பாருங்க, கடந்த ஒரு 10 மாதங்களா வந்துட்டு அந்த ஹோஸ்டேஜஸ் திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. இன்ன வரைக்கும் அந்த ஹோஸ்டேஜஸ் யாரும் திரும்பி வந்த மாதிரி வந்துட்டு தெரியல. 100க்கும் அதிகமான பேர் வந்துட்டு ஹமாஸோட பிடியில தான் வந்துட்டு இருக்கிறாங்க. சோ இன்னும் இஸ்ரேலுடைய பிரச்சனைகளும் தீர்ந்த மாதிரி வந்துட்டு தெரியல. இஸ்ரேலால வந்துட்டு அந்த இஸ்லாமிய நாடுகளுக்கும் அதிக தலைவலியா தான் வந்துட்டு இருக்குது. இப்ப எல்லா இடங்களிலும் பாத்தீங்கன்னா மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போய்கிட்டு தான் இருக்குது. காசா மக்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவனுடைய இருதயம் வந்துட்டு எந்த அளவுக்கு சோர்ந்து போயிருக்கும். இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போ, திரும்ப ஒரு மாசம் கழிச்சு அந்த ஊர்ல இருக்காத இந்த ஊருக்கு போன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தட்டுமுட்டு சாமான்களை தூக்கிக்கிட்டு பல முறை உள்ளுக்குள்ளாரே வந்துட்டு குடிபெயர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? ஆகாய் 2ஆம் அதிகாரத்துல 21, 22 வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி
ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழிப்பேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப வானமும் பூமியும் அசைகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராஜ்யங்களின் சிங்காசனங்கள் கவிழ்ந்து போகுதுன்னு சொல்லி அர்த்தம். இப்ப வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் அப்படின்றத நம்ம லூக்கா 21:26 படிச்சோம். அதே போல மார்க் 13:25 வானங்களில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும் அப்படின்ற வார்த்தையை வாசிச்சோம். அப்படின்னா வானத்தில் உள்ள சத்துவங்கள் அசைக்கப்படும்னா இந்த பூமியில இருக்கிற ராஜ்யங்கள் கவிழ்ந்து போகும், அழிக்கப்படும். இதுதான் வந்துட்டு அர்த்தம். பட் கர்த்தர் இன்னொரு பெரிய ஹிண்ட் கொடுத்திருக்கிறாரு. மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகிறது மட்டும் இல்ல, எதனாலே சோர்ந்து போகும், ஆபத்துக்களுக்கு பயந்து சோர்ந்து போகும். அந்த ஆபத்தை தான் எக்காலம்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15 51-52. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். கடைசி எக்காலம் தொனிக்கும் போது அப்படின்ற வார்த்தை எழுதியிருக்கு இல்லைங்களா? கடைசி எக்காலம்னா அப்ப 1, 2, 3 ஏதோ ஒரு வரிசை இருக்குது இல்லைங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 எக்காலங்கள் இருக்கிறது இல்லைங்களா? அந்த 7 எக்காலங்கள்ல கடைசி எக்காலம்ன்றது 7ஆம் எக்காலம். ஏன்னா அவங்க பழைய ஏற்பாட்டுலயும் அந்த எக்கால பண்டிகையை வந்துட்டு 7 நாட்கள் அவர்கள் கொண்டாட வேண்டும். அதனாலதான் இது ஒரு ரகசியம் என்று எழுதி இருக்கிறது. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுதுதான் கர்த்தர் வருவார். ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்படுதலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரோடு மறுரூபமாக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரத்தோடு, மகிமைக்குரிய சரீரத்தோடு அவரோட கூட நம்ம சேர்ந்து கொள்வது எப்பொழுது? கடைசி எக்காலத்தப்பதான் இல்லைங்களா? எக்காலம் துணிக்கும்னு 2 வசனத்திலே 51, 52 2 வசனத்திலையும் எக்காலம்னு எழுதியிருக்கு. பட் எக்காலத்தை எதுக்காக கர்த்தர் கொடுத்தாரு? இங்க எசேக்கியேல் வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க எக்காலம்ன்றதையே பட்டயத்துக்காக தான் கர்த்தர் கொடுத்தார். பட்டயம்னா போர் வருவதற்கு முன்னாடி ஒரு எச்சரிப்பாக தான் கொடுத்திருக்கிறார். அப்ப எக்காலம்னு எங்கெங்கெல்லாம் பைபிள்ல எழுதி இருக்குதோ ஒரு 2 பர்பஸ் வந்துட்டு எக்காலத்துக்கு இருக்குது. கர்த்தர் வந்துட்டு ஆரம்பத்துல எக்காலத்தை செய்ய சொல்றாரு வனாந்தரத்துல இருந்த யூதர்கள்ட்ட. வனாந்தரத்துல இருந்த யூதர்கள் எதற்காக எக்காலத்தை செய்யணும்? முதலாவது காரியம் வந்துட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பதற்காக எக்காலம். 2வது போர் வரத்துக்கான ஆயத்தம், எச்சரிப்பு. எதற்காக தான் எக்காலத்தை செய்ய சொன்னாரு? வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தையும். 1 தெசலோனிக்கர் 4:16. 1 Thessalonians 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமென். தேவ எக்காலத்தோடும் கர்த்தர் தாமே வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுதுதான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எப்பொழுது? அப்பொழுதுன்னு போட்டிருக்கு. அப்பொழுதுனா என்னது? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும் பொழுது தேவ எக்காலத்தோடு இல்லைங்களா? அப்படின்னாக்க எக்காலத்தோடு தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்படின்னு சொன்னா எக்காலம் எதற்காக செய்யப்பட்டது அப்படிங்கிற அந்த பர்பஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எசேக்கியேல் சாப்டர் 33 verses 3-6. எசேக்கியேல் 33 வசனங்கள் 3-6 வரை. இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையா இருக்கவில்லை. அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையா இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுவான். காவற்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரி கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரி கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். ஆமென். ஆமென். இந்த 4 வசனங்கள்லயும் பாத்தீங்கன்னாக்க ஒரு 3 வார்த்தைகள் திரும்ப திரும்ப வரும். எக்காலம்ன்ற வார்த்தை ஒவ்வொரு வசனத்திலையும் இருக்கும். பட்டயம்ன்ற வார்த்தையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வசனத்திலையும் இருக்கும். எச்சரிப்புன்ற வார்த்தையும் ஒவ்வொரு வசனத்திலையும் இருக்கும். தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது
அப்ப எக்காலம் எதுக்காக? பட்டயம்னா போர் வரும் பொழுது, யுத்தங்கள் வரும் பொழுது எக்காலத்தை எச்சரிப்புக்காக ஊதணும். 4வது வசனத்துல எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்கிறது அப்படின்னா, பட்டயம் வரும் பொழுது எக்கால சத்தம் வந்துட்டு எதற்காக? எச்சரிப்புக்காக கொடுக்கப்படுகிறது. இப்ப 5வது வசனத்திலையும் எக்காலம், அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையா இருக்கவில்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. சோ எக்காலம் எதற்காக? எச்சரிப்புக்காக தான் கொடுக்கப்படுகிறது. 6வது வசனத்திலையும் பட்டயம், எக்காலம், எச்சரிப்புன்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் எழுதி இருக்கிறது. அப்ப எக்காலத்தை கர்த்தர் செய்ய சொன்னதே ஒரு யுத்தத்தின் போது நடக்கிற ஒரு எச்சரிப்புக்காக தான். இப்ப கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்காலம் துணிக்கும் அப்பொழுது கர்த்தர் பூமிக்கு வருவார் அப்படின்னாக்க, இந்த பூமியில பெரிய சண்டைகளும் யுத்தங்களும் நடக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய வருகை இருக்கிறது. நம்ம ஏற்கனவே லூக்கா 21:26 வாசிச்சிட்டோம். ஆபத்துக்களுக்கு பயந்து, இந்த பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும், அப்பொழுது மனுஷகுமாரன் பூமிக்கு வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிச்சிட்டோம் இல்லைங்களா? அப்ப எக்காலத்தோடு தான் கர்த்தர் வருகிறார் அப்படின்னாக்க, கடைசியா ஒரு மேஜர் யுத்தம் இருக்குது. அந்த யுத்தத்தின் நடுவுலையோ இல்ல அந்த யுத்தம் முடிந்த பிறகோ கர்த்தருடைய வருகை வந்துட்டு இருக்க போகிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை எந்த எக்காலத்துல இருக்கணும்? கடைசி எக்காலம். கடைசி எக்காலம்ன்றது வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 எக்காலம் இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த கடைசி எக்காலத்தை அப்பதான் கர்த்தருடைய வருகை இருக்கணும். கடைசி எக்காலத்தை பத்தி நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 19 வரைக்கும். Revelation chapter 11 verses 15 to 19. அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே, உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறேன். ஆமென். 19 வரைக்கும் வாசிச்சிருங்களேன். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதுக்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி எதிர்ச்சிகளும் பெரும் கல்மழையும் உண்டாயின. ஆமென். ஆமென். 15வது வசனத்துல 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். இதுதாங்க கடைசி எக்காலம். அப்போ 1 கொரிந்தியர் 15:51 நம்ம வாசித்த கடைசி எக்காலம் இதுதான். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது என்ற அந்த வார்த்தையை வந்துட்டு மறக்காதீங்க. அப்பொழுதுன்ற வார்த்தை அப்ப என்ன நடக்குதுன்னு ஆண்டவர் சொல்றார். உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அப்ப இது வரைக்கும் இந்த பூமிக்குரிய ராஜ்யங்கள் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யங்களா மாறிடுச்சா? இது வரைக்கும் மாறல. அந்த எக்காலத்தோட கடைசியில தான் இப்படி மாற போகிறது. அப்ப அந்த கடைசி எக்காலத்தின் காலகட்டத்துல, அந்த கடைசி எக்காலம் முடியும் பொழுது, எக்காலம்ன்றது ஒரு நிமிஷத்துல ஊதுறது கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 5-6 வசனங்களை வாசித்து பாருங்க. அந்த கடைசி தூதனுடைய எக்காலத்தின் சத்தத்தின் நாட்களிலே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். எக்காலம்ன்றது வந்துட்டு பல நாட்கள் ஊதப்படுகிறது. நாட்கள் என்றால் தீர்க்க தரிசன நாட்கள். அப்படின்னா பல ஆண்டுகள் போகிறது தான் ஒரு எக்காலம். ஒரே எக்காலத்துக்கே சில சமயம் வந்துட்டு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம் அப்படின்ற காலகட்டங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப ஒவ்வொரு எக்காலத்துக்கும் என்ன காலகட்டம்ன்றத நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துக்குரிய வீடியோ போய் பாத்துக்குங்க. ரெவலேஷன் அன்லாக்டு சேனல்ல வந்துட்டு அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒவ்வொரு எக்காலமும் வந்துட்டு எந்த காலகட்டம் என்னென்ன காரியங்கள் நடந்துச்சுன்றத நீங்க அதுல ஆராய்ந்து பாத்துக்குங்க. பட் எக்காலம் என்பது ஒரு நிமிஷத்துக்குரிய காரியமோ ஒரு நாளைக்குரிய ஒரு காரியமோ கிடையாது. பல ஆண்டுகள் வந்துட்டு இருக்கிறது தான் இந்த எக்காலம். கடைசி 100 ஆண்டுகளை பாருங்க, எவ்வளவு யுத்தங்கள் நடந்திருக்கு. 1ஆம் உலக போர், 2ஆம் உலக போர், எவ்வளவு யுத்தங்களை கடந்துதான் நம்ம வந்துட்டு வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா இந்த கடைசி எக்காலமே வந்துட்டு ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேல போகிறது அந்த கடைசி எக்காலம். பட் இந்த கடைசி எக்காலத்தினுடைய முடிவுல தான் கர்த்தருடைய வருகை இருக்கும். அப்பொழுது என்ன நடக்கும்? இந்த பூமிக்குரிய ராஜ்யங்கள் எல்லாம் ஒளிந்து போய் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யங்களா மாறப்போகிறது. இதைத்தான் தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? தானியேல் 2ஆம் அதிகாரத்திலையும் அந்த சிலையை மோதின கல்லோ வென்றால் அந்த சிலையை வந்துட்டு நொறுக்கி போடும், கம்ப்ளீட்டா நொறுக்கி போட்டு அந்த பூமிக்குரிய ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் காணாமல் போக செய்யும்.
பட் அதன் பிறகு கர்த்தருடைய ராஜ்யம் அது பர்வதம் போல வந்துட்டு பெருசா வளரும். பர்வதம் என்பது ராஜ்யத்தை குறிக்கிறது, இது நம்ம மறக்க கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்தை வந்துட்டு பர்வதம், அதாவது ஒரு மலை என்றுதான் வந்துட்டு கர்த்தர் எழுதி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு இந்த பாபிலோன் ராஜ்யத்தை கூட கேடான பர்வதமே அப்படின்ற வார்த்தையில கர்த்தர் பேசி இருக்கிறார். இதெல்லாம் ஓமைகளை கர்த்தர் பேசக்கூடியது. இந்த சிம்பாலிக் லாங்குவேஜை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பட் வெளிப்படுத்தின விசேஷம் 11:18 வாசிச்சோம். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது. ஜாதிகளும் புறஜாதிகளும் கோபித்தார்கள், அப்பொழுது கர்த்தருடைய கோபமும் இந்த புறஜாதிகள் மேல் மூண்டது அப்படிங்கிறத பாக்குறோம். கடைசியா வசனம் முடிகிறப்ப, அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயின. இந்த பூமியின் மேல பெரிய வாதை வந்துட்டு நடக்குது. இதெல்லாம் வந்துட்டு பிசிக்கலான கல்மழை வந்துட்டு கிடையாது. பூமியில வந்துட்டு யுத்தங்கள் நடக்கும்ன்றத கர்த்தர் இப்படி டீடைலா டிஸ்கிரைப் பண்ணி சொல்லி இருக்கிறாரு. இதேதான் பேதுருவும் வந்துட்டு சொல்றான் இல்லைங்களா? வாசிக்கலாம். 2 பேதுரு 3:10 வாசிக்கலாம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். ஆமென். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வந்துட்டு அது அநேகருக்கு ஒரு கண்ணியை போல இருக்கும் அப்படிங்கறத நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும். பிசிக்கல் வானம் கிடையாது. வானங்கள்ன்றது இந்த பூமிக்குரிய கவர்மெண்ட்டை குறிக்கிற ஒரு வார்த்தை. இந்த பூமியில இருக்கிற கவர்மெண்ட் எல்லாம் என்ன ஆகும்? மடமட என்று அகன்று போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும். பூதங்கள், பஞ்ச பூதங்கள் வெந்து உருகி போகும். பூமியும் அதில் உள்ள கிரைகளும் எரிந்து அழிந்து போகும். சோ ஒரு நெருப்புனால ஒரு பேரழிவு இருக்குதுன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றார். இப்ப இந்த பாம்ஸ் எல்லாம் போட்டாக்க நெருப்பு தான் வந்துட்டு வருது இல்லைங்களா? நெருப்புனால ஒரு பேரழிவு வந்துட்டு ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரொம்ப ஆண்டுகளாவே. 1ஆம் உலக போர்லயும் பாம்ஸ் எல்லாம் போடும் பொழுது நிறைய வந்துட்டு எரிஞ்சு போச்சு. 2ஆம் உலக போர், இப்ப அடுத்த 3ஆம் உலக போர்லயும் இதேதான் நடக்க போகுது. பட் ஒரு சந்தோஷமான காரியம் என்னன்னா, இந்த பூமியின் ராஜ்யங்கள் போனா மட்டும்தான் கர்த்தருடைய ராஜ்யம் வரும். ஏன்னா தம்முடைய எதிரிகள் எல்லோரும் பாதப்படியாகி போகும் வரைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அவருடைய எதிரிகளா இருக்கிற ஒண்ணு வலு சர்ப்பம், 2வது அந்தி கிறிஸ்து. இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையில இருக்கிற அத்தனை ராஜ்யங்களும் வந்துட்டு உடைஞ்சு போகணும், தூள் தூள் ஆகணும். இதைத்தான் நம்ம தானியேலையும் வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 35 வரைக்கும். Daniel chapter 2 verses 34 to 35. நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிம்பண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிம்பண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுகுண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகிய பூமி எல்லாம் நிரப்பிற்று. ஆமென். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல். இது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறிக்கிறது. கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. இந்த சிலையை குறிச்ச வந்துட்டு அர்த்தங்கள் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ நெபுகாட்நேச்சர் ராஜா வந்துட்டு ராத்தரிசனங்களில் வந்துட்டு ஒரு பெரிய சிலையை வந்துட்டு பாக்குறான். அந்த சிலையில வந்துட்டு தலை வந்துட்டு அது தங்கத்தால் செய்யப்பட்டதா வந்துட்டு இருக்குது. தங்கம், அந்த தலையாகிய தங்கம் வந்துட்டு பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கிறது. அதன் மார்பு பகுதி வந்துட்டு அது சில்வர்ல வந்துட்டு செய்யப்பட்டது. இது மேதியா பெர்ஷியாவை குறிக்கிறது. அதனுடைய இடுப்பு பகுதி வந்துட்டு அது வெண்கலத்தால வந்துட்டு செய்யப்பட்டது. இது வந்துட்டு கிரேக்க ராஜ்யத்தை குறிக்கிறதா இருக்கு. அதனுடைய 2 கால்களும் இரும்பு கால்களா வந்துட்டு இருக்குது. அந்த இரும்பு கால்கள் ரோம ராஜ்யத்தை குறிக்கிறது. பாதங்கள் வந்துட்டு இரும்பும் களிமண்ணும், களிமண் மனிதனை குறிக்கிறது. இந்த இரும்பும் களிமண்ணும் சேர்ந்தது வந்துட்டு இது ரோமன் கத்தோலிக்க சபையா இல்ல யூரோப்பியன் யூனியன் டெமோக்ரஸியை குறிக்கிறதா வந்துட்டு அந்த இரும்பும் களிமண்ணுமா இருக்கும். ஒரு புறம் வந்துட்டு இரும்புக்குரிய அந்த உரம் இருக்கும், அதே பக்கம் வந்துட்டு அந்த களிமண்ணுக்குரிய வந்துட்டு அந்த ஒரு சென்சிட்டிவிட்டியும் வந்துட்டு இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. சோ இந்த ராஜ்யங்கள்ல வந்துட்டு அது எங்க மோதுது? அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்படின்னா கடைசியா மோதுறது வந்துட்டு அந்த பாதங்களில் மோதி. அப்ப மனிதர்களோடு கலந்திருக்கிற அந்த ராஜ்யம் ரோமன் கத்தோலிக்க சபை. அதன் தலைநகரம் வந்துட்டு ஐரோப்பாவில வந்துட்டு வேட்டிகன் சிட்டியில வந்துட்டு இருக்குது. அந்த இட்டாலியில இருக்கிற ரோம்ல வந்துட்டு வேட்டிகன் சிட்டில ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய தலைநகரம் வந்துட்டு இருக்குது. அங்கதான் யூரோப்பியன் யூனியன் இருக்கு. இந்த யூரோப்பியன் யூனியனை தான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு ஒரு மிருகம்னு சொல்லி எழுதி இருக்கிறார்.
இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்துட்டு மிருகம் என்று அவர் எழுதியிருக்கிறார். அந்த 7 தலைகளும் 10 கொம்புகளும் அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ரோம ராஜ்யத்தினுடைய கடைசி பகுதி இப்படிதான் வந்துட்டு இருக்கும். பட் எங்க மோதுது? அதன் பாதங்களில் மோதி. அப்படின்னாக்க ஐரோப்பா வந்துட்டு அதனுடைய அழிவு சமீபமா இருக்கிறது. ஐரோப்பாவுடைய அழிவு, அதே போல ஐரோப்பாவுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அமெரிக்கா. அமெரிக்கா வந்துட்டு வந்து செப்பரேட் கான்டினென்ட்னு சொன்னாலும் அங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி அமெரிக்கன்ஸ் தேர் யூரோப்பியன்ஸ் அப்படின்றத நம்ம மறக்க கூடாது. அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்ப ஐரோப்பா, அமெரிக்கா, இந்த பெரிய வல்லரசு நாடுகள், மேலை நாடுகள்னு சொல்றாங்க, இவங்களுடைய அழிவு சமீபமா இருக்கிறது. அப்பொழுதுன்னு அடுத்த வசனம் ஆரம்பிக்குது. அப்பொழுது என்ன நடக்கும்? அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் எல்லா ராஜ்யங்களும் நொறுங்குண்டு அது காணாமலே போயிடும் சொல்லி கர்த்தர் சொல்றாரு. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பெற்று என்று எழுதி இருக்கிறது. அப்ப சிலையை மோதின கல், கர்த்தருடைய ராஜ்யம் வந்துட்டு என்ன செய்யுமா? ஒரு பெரிய பர்வதமாக மாறும். இப்போ பூமியை முழுவதும் வந்துட்டு எப்படி வந்துட்டு சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறதோ, இந்த பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கிறோம் என்கிற தீர்க்க தரிசனங்கள் வந்துட்டு இயேசுனுடைய 2ஆம் வருகைக்கு பிறகு வந்துட்டு நிறைவேறும். சரி, ஓகே. இப்ப இஸ்ரேலுடைய ரட்சிப்பை குறித்து கர்த்தர் என்ன பேசி இருக்கிறார்? நம்ம இஸ்ரவேலை குறிச்சுதான் ஸ்டார்ட் பண்ணோம். இவ்வளவு நேரம் வந்துட்டு கர்த்தருடைய வருகைக்கான அடையாளங்களை பத்தி பார்த்தோம். இப்ப கர்த்தர் வந்துட்டு எப்பொழுது வருவார், இப்ப கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குதுன்னு சொல்லி எவ்வளவு நேரம் படித்த வசனங்கள் எல்லாமே தெளிவா போய் சொல்லிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்குது. அப்ப இதுல இஸ்ரவேலுக்கு வந்துட்டு என்ன ஸ்டேக் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் வரும் பொழுது அவரை கண்டுதான் அவர்கள் விசுவாசிப்பார்களே ஒழிய, இதை நம்ம போன வருஷம் அக்டோபர் மாசத்திலே தெளிவாவே நம்ம அந்த 1000 வருட அரசாட்சிக்குரிய அந்த தீர்க்க தரிசனங்களை பார்த்தோம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியும் 2020லயும் அந்த 1000 வருட அரசாட்சிக்குரிய வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. போன வருஷமா 1000 வருட அரசாட்சிக்குரிய அந்த தீர்க்க தரிசனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாரங்கள் வந்துட்டு தொடர்ந்து போன வருஷம் அக்டோபர் மாசத்துல அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் அட்டாக் பண்ண அந்த வாரத்துல இருந்தே நம்ம தொடர்ந்து வந்துட்டு ஒரு 7-8 வாரங்கள் இதை குறித்ததை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப கர்த்தருடைய வருகையின் போது இயேசு கிறிஸ்துவை கண்டுதான் அவங்க விசுவாசிக்கிறாங்க. அப்ப அது வரைக்கும் அவங்க நம்புறது எதை நம்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய அயன்டோமை தான் நம்புறாங்க, தங்களுடைய ஆரோ மிசைல்ஸை நம்புறாங்க, தங்களுடைய டேவிட் ஸ்லிங்கை தான் அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய மிலிட்டரி பலத்தை தான் யூதர்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் கர்த்தர் முதலாவது செய்ய போகிறது அவங்களுடைய மிலிட்டரி பலத்தை தான் அவர் முறிச்சு போடுவார். இவந்தோ கடைசி நாட்களில் அவர்கள் ஒரு சிங்கத்தை போலதான் இருப்பாங்க, வலதுபுறமும் இடதுபுறமும் பட்சிப்பார்கள் என்று சக்கரியா தீர்க்க தரிசனம் சொல்கிறது. அவங்க கடைசி நாட்களில் சிங்கத்தை போல இருந்து வலது பக்கம் இருக்கிற நாடுகளையும் இடதுபுறம் இருக்கிற நாடுகளையும் அவர்கள் பட்சிப்பார்கள் என்று எழுதி இருந்தாலும் கடைசி நாட்கள்ல அவங்களுக்கு ஒரு பெரிய அடி விழும். அந்த அடி விழும் பொழுதுதான் அவங்க தங்களுடைய தேவனை வந்துட்டு தேடுவாங்க. அது வரைக்கும் அவங்க வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு அதிகமா நம்பாதவர்களை போலதான் அவங்களுடைய பிஹேவியர் வந்துட்டு இருக்கும். நீங்க யூதர்களுக்குள்ளார கவனிச்சு பாருங்க, எத்தனை பேர் அவங்க பழைய ஏற்பாடை வாசிக்கிறாங்கன்னு சொல்லி. யூதர்கள் புதிய ஏற்பாடை வாசிக்க மாட்டாங்க, அது அவங்கள்ட்ட கையில கிடையவே கிடையாது. பழைய ஏற்பாடை எத்தனை பேர் வாசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதிகமான பேர் பழைய ஏற்பாடை வாசிக்கிறது கிடையாது. அப்ப பழைய ஏற்பாடை வாசிக்காம தங்களுடைய தேவனை நம்பாம இருக்கிறவங்களுக்கு தேவன் என்ன செய்வாரு? ஒரு பெரிய அடி கொடுக்க போறாரு. வாசிக்கலாம் ஒரு சில வசனங்களை. யோவேல் தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 18 வரைக்கும். ஜோயல் சாப்டர் 2 verses 15 to 18. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள் அப்படின்னு சொல்லி, சீயோனில் எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்பு கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவார் என்பார்களே. அப்பொழுது கர்த்தர் தம் தேசத்துக்கு வைராக்கியம் கொண்டு தம் ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து நம்ம ஜனத்தை 18வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். எப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு அந்த பிள்ளைகளை காப்பாத்துவாரு? முதல்ல 15வது வசனம் சொல்லுது, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். சீயோன்ன்றது வந்துட்டு சில நேரங்கள் எருசலேமை குறிக்கிறதா எழுதப்பட்டிருக்கும், சில நேரம் வந்துட்டு அந்த என்டையரா வந்துட்டு இஸ்ரேல், த லேண்ட் ஆஃப் இஸ்ரேல வந்துட்டு
இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். இப்போ சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள் அப்படின்னாக்க இஸ்ரவேல் தேசத்திலே எக்காலம் அப்படின்னாக்க ஒரு பெரிய போர் இருக்கும் இல்லைங்களா? இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெரிய போர் இருக்கும். பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். எதுக்கு உபவாச நாளை நியமிக்கணும்? அவங்களுக்கு பிரச்சனை வந்தாதான் உபவாசிப்பார்கள். பழைய ஏற்பாடுல நம்ம எஸ்தர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அவங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது உபவாசிக்கிறாங்க, கர்த்தர் அவங்கள காப்பாத்துறாரு வந்துட்டு. சோ அதே மாதிரிதான் அவங்களுக்கு கடைசி நாட்களில் நடக்க போகிறது. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். அப்போ உபவாசத்திற்கு பாருங்க, முதியோர் சிறு பிள்ளைகள்ன்ற வித்தியாசமே இல்லாம எல்லாரும் உபவாசிக்கிற ஒரு காலகட்டம் வரும். அவங்களுக்கு அவ்வளவு பெரிய நெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அவர்கள் அழக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. அப்ப அவர்கள் வந்துட்டு உபவாசித்து கர்த்தர்களிடம் அவர்கள் வந்துட்டு அழும் பொழுது, அவங்க மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் அவர்களை கடாட்சிப்பார் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அவங்க காப்பாற்றப்பட போற காலகட்டம் வந்துட்டு நெருங்கி இருக்கிறது. அதுக்கு முதல்ல அவங்க தங்களுடைய மிலிட்டரி பலத்தை வந்துட்டு முதல்ல இழக்கணும். இழந்தா மட்டும்தான் அவங்க கர்த்தரை வந்துட்டு அண்டி செல்வாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம் யோவேல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 21 வரைக்கும். இதை பிரஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சகல ஜாதிகளே, நீங்கள் சுற்றிலும் இருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள். கர்த்தாவே, நீரும் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுவீராக. ஆமென். 21 வரைக்கும் வாசிச்சிருங்க. ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக. சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயம் தீர்க்க அங்கே நான் வீற்றிருப்பேன். பயிர் முதிர்ந்தது, அறிவாளை நீட்டி அருகுங்கள், வந்து இறங்குங்கள். ஆலை நிரம்பியிருக்கிறதே, ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறதே, அவருடைய பாதகம் பெரியதே. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரள் திரளாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறதே. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாய் இருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. அக்காலத்திலே பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தியம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். யூதா புத்திரரின் தேசத்திலே குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமை நிமித்தம் எகிப்து பாழாய் போகும், ஏதும் பாழான வனாந்தரமாகும். ஆமென். 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 இதுல 9வது வசனத்துல இருந்து கவனிச்சு பார்ப்போம். இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப யுத்தத்துக்கு வந்துட்டு இஸ்ரவேல் தேசம் ஆயத்தம் ஆகணும். 10வது வசனம் சொல்லுது, உங்கள் மண்வெட்டிகளை கூட பட்டயங்களா கன்வெர்ட் பண்ணுங்கன்றார், உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளா கன்வெர்ட் பண்ணுங்கன்றார். பட் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பிறகு இந்த வசனம் ரிவர்ஸ்ல எழுதப்பட்டிருக்கும். உங்களுடைய பட்டயங்களை மண்வெட்டிகளா மாத்துங்க, உங்களுடைய ஈட்டிகளை வந்துட்டு அறிவாள்களா கன்வெர்ட் பண்ணுங்கன்ற இன்னொரு வசனமும் பைபிள்ல இருக்குது. பட் யுத்தம் வரும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு, மண்வெட்டியை கூட நீ பட்டயமா மாத்திக்கோ, ஏன்னா எல்லாருமே சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. 11வது வசனத்துல, சகல ஜாதிகளே நீங்கள் சுற்றிலும் இருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள். கர்த்தாவே, நீரும் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுவீராக. எங்க வந்து கூட போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்தை அழிப்பதற்காக இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்னா கூடுவாங்க. சகல ஜாதிகள்னா உலகம் முழுவதும் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரப்போறது கிடையாதுங்க. இஸ்லாமிய நாடுகள் தான் வந்துட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமா வரப்போறாங்க. அந்த நாடுகள் எதுன்றது நமக்கு தெரியும். அரபு நாடுகளின் அழிவு அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு வீடியோ கூட ஏற்கனவே ரொம்ப முன்னாடியே போட்டிருக்கிறோம். அப்ப அந்த அரபு நாடுகளின் அழிவு, அதுல வந்துட்டு லெபனான்ற நாடு இஸ்ரேலோட நார்த்ல இருக்கு, லெபனானுக்கு மேல டர்க்கி இருக்குது, ஜோர்டன் இருக்குது, ஈஜிப்ட் இருக்குது, சிரியா, ஈராக்கு, ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இது போல நிறைய இஸ்லாமிய நாடுகள் வந்துட்டு இருக்குது. இதுல இஸ்லாமிய நாடுகள்ல வந்துட்டு மெஜாரிட்டி இஸ்ரேலுக்கு விரோதமாக தான் வரப்போகிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் என்ன அழிவு இருக்குதுன்றதையும் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் வசனத்தின் மூலமா. அப்ப அந்த அழிவை குறித்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பட் யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக. இந்த யோசபாத்தின் பள்ளத்தாக்கு
இத பல விதத்துல கர்த்தர் எழுதி இருக்கிறாரு. இது வந்துட்டு இது வேலி ஆஃப் விஷன் சொல்லி எழுதி இருக்குது வந்துட்டு தரிசன பள்ளத்தாக்கு, யோசபாத்தின் பள்ளத்தாக்கு. இதைத்தான் நீங்க புதிய ஏற்பாட்டுல அர்மகதோன்னு சொல்லி படிப்பீங்க. அர்மகதோன் அப்படின்றது வந்துட்டு மெகிடோ பள்ளத்தாக்கு. அந்த மெகிடோ பள்ளத்தாக்கு தான் வந்துட்டு யோசபாத்தின் பள்ளத்தாக்குன்னு கர்த்தர் எழுதி இருக்கிறார். ஜாதிகளை நியாயம் தீர்க்க அங்கே நான் வீட்டு இருப்பேன்னு சொல்லி சொல்லார். அப்ப இந்த 3ஆம் உலகப் போரின் காலகட்டத்துல வந்துட்டு அந்த கடைசி யுத்தம் நடக்கும் பொழுது அநேக இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரவேலுக்கு விரோதமா வந்துட்டு வருவாங்க. அதுல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பயிர் முதிர்ந்ததுன்னு 13வது வசனம் சொல்லுது. ஆலை நிரம்பி இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இதே வார்த்தைகள் தான் வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது. பயிர் முதிர்ந்தது, ஆலை நிரம்பி இருக்கிறது அப்படின்ற வார்த்தைகளை அங்கேயும் நீங்க வாசிக்க முடியும். சோ இது கடைசி காலத்துக்காக எழுதப்பட்டது. சோ கர்த்தர் ஆலையை மிதிக்கிறார்னாக்க அவர் துன்மார்க்கரை சங்கரிக்கிறார்னு சொல்லி அர்த்தம். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே அவர் நியாயம் தீர்ப்பார் என்று 14வது வசனம் சொல்லுது. கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். கர்த்தர் அவங்களை காப்பாத்துவாரு. அப்பொழுதுன்ற வார்த்தை 2 முறை 17வது வசனத்துல எழுதியிருக்கு. என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். எப்பொழுது யூதர்கள் அறிந்து கொள்வார்கள்? இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன்றத எப்ப அவங்க அறிஞ்சுக்குவாங்க? அவங்களை காப்பாற்றும் பொழுதுதான். அவங்க தங்களுடைய மிலிட்டரி பலத்தை இழந்து போய் இந்த இஸ்லாமியர்கள் தங்களை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு பயத்திலையும் திகிலையும் வந்துட்டு அவங்க இருக்கும் பொழுது, அவர்கள் கொலை செய்ய வரும் பொழுது இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து இந்த யூதர்களை அவர் காப்பாற்றுகிறார். யூதர்களை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி உண்மை கிறிஸ்தவர்கள் அவர்கள் வந்துட்டு மேகத்தின் மேல வந்துட்டு மறுரூபம் ஆக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சந்திப்பார்கள். முதல்ல இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறாரு. அவருடைய பிள்ளைகள் பூமி முழுவதும் இருக்கிற அவருடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பதற்காக தூதர்களை அனுப்புவார் வந்துட்டு. சோ அவருடைய உண்மையான பிள்ளைகள் எல்லோரும் மறுரூபம் ஆக்கப்பட்டு அவரோட கூட மேகத்தில் சந்திக்கும் பொழுது சந்தித்து விட்டு நம்ம எங்க போறோம்னாக்க கர்த்தரும் அவருடைய பிள்ளைகளும் சேர்ந்து வந்துட்டு எருசலேமுக்கு தாங்க நம்ம போறோம். அவருடைய பாதங்கள் வந்துட்டு எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜக்கரியா 14வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட நம்ம மறுரூபம் ஆக்கப்பட்டு நம்ம அவரோட கூட சேர்ந்து எங்க போறோம்னா எருசலேமுக்கு போறோம். ஏன்னா எருசலேம்ல இருக்கிற யூதர்கள் அழியக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறாங்க. அவர்களை காப்பாற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிறார். ஒண்ணு, அவருடைய உண்மையான பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு கொடுக்கணும். 2வது, யூதர்களுக்கு வந்துட்டு அவங்கள காப்பாற்றணும். இந்த 2 பர்பஸ்க்காக 1000 வருட சாட்சியை தொடங்கணும் பூமியில வந்துட்டு. சோ இந்த பல பர்பசஸ் இருக்குது. அதுல இந்த முக்கியமான பர்பசஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு பாத்துக்கிட்டு வரோம். 1, அவருடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு. 2வது, யூதர்களுக்கு பாதுகாப்பு. 3வது, 1000 வருட சாட்சியை ஆரம்பிக்கணும். பூமியில ஒரு நியாய தீர்ப்பை வந்துட்டு கொடுக்கணும். சோ இதற்காக தான் கர்த்தர் வராரு. அதனாலதான் அப்பொழுதுன்ற வார்த்தை சில வசனங்கள்ல இங்க எழுதப்பட்டிருக்குது. எகிப்து பாழாய் போகும்னு சொல்லி 19வது வசனம் சொல்லுது. அப்ப ஈஜிப்ட் வந்துட்டு அழியக்கூடிய காலகட்டம் சமீபத்துல இருக்குது. ஈஜிப்டுக்கு என்னென்ன அழிவுகள் வரும்ன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஏதோம் பாழான வனாந்திரமாகும். ஏதோம்னா ஜோர்டான் நாடு, இஸ்ரேலோட பார்டர்ல இருக்கிற அந்த ஜோர்டான் நாடு வந்துட்டு பெரிய அழிவை சந்திக்க போகிறது. ஏன்னா அந்த ஜோர்டான் தான் டோம் ஆஃப் த ராக்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. அதன் நிமித்தமாக ஜோர்டானுக்கு வந்துட்டு பெரிய அழிவு காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சீயோனிலே வாசமா இருக்கிறார்னு சொல்லிதான் 21வது வசனம் சொல்லுது. அப்படின்னா யூதர்களுக்கு வந்துட்டு ஆரம்பத்துல கொஞ்சம் வெற்றிகள் கிடைக்கும். எப்படி இப்ப இந்த ஹமாஸ் கூட இருக்கிற போர்ல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குது. காசாவுல அவங்க எவ்வளவு தீவிரவாதிகளை கொலை செஞ்சிருக்கிறாங்க. ஈரானுக்குள்ள இருக்கிற தீவிரவாதிகள், ஹெஸ்புல்லால இருக்கிற தீவிரவாதிகள் நிறைய பேர் அவங்க அழிச்சுக்கிட்டே வந்தாலும் ஆரம்பத்துல அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு காலகட்டத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா கர்த்தர் இந்த போரை வந்துட்டு யூதர்களுக்கு எதிராகவே திருப்புவார். காரணம் என்னன்னா, அவங்க வந்துட்டு பிரச்சனை வந்தாதான் கர்த்தரை தேடுவாங்க. உங்கள் லாபத்துல என்னை கருத்தாய் தேடுவீர்கள்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உனக்கு ஆபத்து வந்தாதான் என்னை தேடுவ, இல்லைன்னா நீ மறந்துடுவ. அதனாலதான் உனக்கு ஆபத்தை கொடுக்குறேன்னு சொல்லி உங்கள் ஆபத்துல என்னை கருத்தாய் தேடுவீர்கள். இந்த வசனத்திற்கு இணங்க யூதர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தை கர்த்தர் வந்துட்டு கொடுப்பார். அவங்க தங்களுடைய அயன்டோமை எல்லாத்தையும் இழந்து போகிற காலகட்டத்துல, யூதர்கள் அழியக்கூடிய காலகட்டத்துல நாம கொஞ்சம் ரெடியா இருக்கணும். விழித்திருந்து ஜெபியுங்கள், ஜெபத்திலே விழித்திருங்கள் அப்படின்லாம் வசனம் சொல்லுது. நாம கொஞ்சம் ரெடியா இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம், இந்த அடையாளங்கள் எல்லாம் கவனிச்சுட்டு இந்த காலகட்டத்தை உணர்ந்தவர்களா வந்துட்டு கர்த்தருடைய வருகைக்கு பரிசுத்தமாய் காத்திருக்கிறவர்களா நம்ம இருக்கணும். வெறும் நியூஸ் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பத்தாது. வாழ்க்கையில வந்துட்டு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று எழுதி இருக்கிறது. அதனால பரிசுத்தமா வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த முயற்சிகளை வந்துட்டு நம்ம இன்னையில இருந்தே வந்துட்டு செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். செப்பனியா 3:8.
ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். ஆமென். அவன் பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு வார்த்தை தான் இல்லைங்களா? நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள்னு அவருடைய உண்மையான பிள்ளைகளுக்கு சொல்றாரு. நான் வந்துட்டு உன்னோட எதிரிகள் எல்லாம் அழிக்கிறது தான் வந்துட்டு கொள்ளையாட எழும்பும் நாள்னு கர்த்தர் சொல்றாரு. நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படிக்கு ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேங்கிறார். அப்படின்னா இது கர்த்தருடைய தீர்மானம். எல்லா ஜாதிகளும் ஒன்னா சேர்ந்து இந்த யுத்தத்துல, இந்த உலக போரு கொத்த ஒரு யுத்தத்துல வந்துட்டு அவர்கள் வரணும் அப்படின்றது இது ஏசப்பாவுடைய தீர்மானமா இருக்குது. அதனால இதுக்கு விரோதமா நம்ம ஜெபிச்சாலும் ஒண்ணு நடக்காது. அவருடைய சித்தத்தை அறிந்த பிள்ளைகளாதான் நம்ம ஜெபம் செய்யணும்னு சொல்லி எழுதி இருக்குது. அதனால கர்த்தர் தீர்மானிச்சிட்டாரு 3ஆம் உலக போர் வரது உறுதிதான். வேணா ஒண்ணு ஜெபிக்கலாம், ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் அவங்களை காப்பாத்துங்கப்பா. உலகம் முழுவதும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, உங்களுக்கு உண்மையா கீழ்ப்படுகிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களை எல்லாம் பாதுகாப்பா வச்சிருங்கப்பா. துன்மார்க்கரை அவர் சங்கரிக்கவே சங்கரிப்பார், அதுல டவுட்டே கிடையாது. அது இஸ்ரவேல்ல இருக்கிற துன்மார்க்கரா இருந்தாலும் சரி, இந்தியா தமிழ்நாட்டுல இருக்கிற துன்மார்க்கரா இருந்தாலும் சரி, அவர் எங்க துன்மார்க்கர் இருந்தாலும் அவர் சங்கரிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேல்ல சாகரவங்களையும் அநேகர் துன்மார்க்கரா தான் வந்துட்டு இருக்கிறாங்கன்றத நம்ம பாக்குறோம். அந்த நோவா ஃபெஸ்டிவல், அந்த மியூசிக் ஃபெஸ்டிவல்ல பாக்குறோம். அநேகர் வந்துட்டு அவங்க குடிவெறியோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தவங்களதான் வந்துட்டு கர்த்தர் அன்று சங்கரித்தார். அக்டோபர் 7ஆம் தேதி கூட எதிரிகளுடைய கைக்கு அவர் ஒப்பு கொடுத்தது வந்துட்டு இப்படிப்பட்ட துன்மார்க்கராகிய யூதர்களை தான் அவர் ஒப்பு கொடுத்தாருன்றதை நம்ம பாக்குறோம். அப்படின்னாக்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்ற மாதிரி இந்த பூமி எல்லாம் எரிச்சலின் அக்கனியினால் அழியும். சோ பூமியில ஒரு பங்கு அழியதான் போகுது, அதுல டவுட் கிடையாது. பூமி அழியும்னா எக்ஸாக்ட்லி இந்த பூமி வந்துட்டு பிசிக்கலா அழிய போறது கிடையாது. பூமியில இருக்கிற மனிதர்கள் அழிய போறாங்க. ஒரு பங்கு மனிதர்கள் அழியத்தான் போறாங்க, இன்னொரு பங்குக்கு வந்துட்டு ரட்சிப்பை கர்த்தர் வந்துட்டு கொடுப்பார். அப்படின்னா கர்த்தருடைய வருகையின் அந்த ஒரு விஷயமெல்லாம் எப்படி இருக்கும், அவர் வரும் பொழுது என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கும், இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். சக்கரியா 14ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறதே, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவே. நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி எதிர்ச்சிற்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீர் கூட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். ஆமென். ஆமென். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீருடைய எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த கர்த்தருடைய நாள் என்பது வந்துட்டு இது இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறிக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகையிலிருந்து தொடங்குறதா இந்த கர்த்தருடைய நாள். 2வது வசனத்துல எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் நான் தான் கூட்டுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு நாம வேணா நினைக்கலாம் வந்துட்டு ஹமாஸ் வந்துட்டு இவங்களோட சண்டை போடுறாங்க, ஹெஸ்புல்லா சண்டை போடுறாங்க, ஈரான் வந்துட்டு இஸ்ரேலோட சண்டை போடுதுன்னு சொல்லலாம். பட் இது கர்த்தருடைய தீர்மானம்னு சொல்லி எழுதியிருக்குது. பட் கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார். போராடுறது கர்த்தர் தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெயிக்கிறது இஸ்ரவேலா இருந்தாலும் பட் இஸ்ரவேலுக்கு அந்த பலத்தை கொடுக்கிறது வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஒருவராகத்தான் இருக்கிறார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் ஒலிவ மலைக்கு தான் வராரு. அவர் பரலோகத்துக்கு சென்ற பொழுது ஒலிவ மலையில இருந்தா மேலே ஏறி போனார். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர் வந்துட்டு பரலோகத்திற்கு ஏறி சென்ற பொழுது ஒலிவ மலையில இருந்தா ஏறி போகிறார். மீண்டும் வரும் பொழுதும் அதே மலைக்கு தான் வருகிறார். அவர் தனியா வரப்போறது கிடையாது. என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அப்படின்னா இவங்களுடைய பிரச்சனைகளும் தீரப்போகிற காலகட்டம் நெருங்கிடுச்சு. யூதர்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம் நெருங்கிடுச்சு. கொஞ்சம் ஷார்ட் டேர்ம்ல அவங்களுக்கு வெற்றிகள் இருந்தாலும்
அவருடைய பிரச்சனைகள் வந்துட்டு அதிகமாகும். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னாடி யூதர்களுடைய பிரச்சனைகள் வந்துட்டு அதிகமாகும். அவங்களுடைய வந்துட்டு மிலிட்டரி மைட்டை அவங்க இழக்கும் பொழுது வந்துட்டு கர்த்தரை கூவி அழைப்பார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டார் என்று நீ சொல்லும் வரைக்கும் இனி என்னை காண மாட்டாய்ன்னு சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் தான் இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீ சொல்லும் வரைக்கும் இனி என்னை காண மாட்டாய்ன்னு இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா அவங்க அழைக்கணும், மெஸ்ஸியாவே வாங்க, எங்களுடைய தேவனை எங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க இறங்கி வாங்கன்னு சொல்லி அவர்கள் கூப்பிடும் ஒரு காலம் வரும். இயேசு கிறிஸ்து வருவாரு, அவங்களை காப்பாத்துவாரு. காப்பாத்தின பிறகுதான் அவருடைய காயங்களை கண்டு இவர் தான் எங்களுடைய தேவன், இவர் தான் எங்களுடைய மெஸ்ஸியா, இவர் தான் நாங்க சிலுவையில் அடிச்சிட்டோம்னு சொல்லி அவர்கள் துக்கித்து மனம் கசந்து அழுது, ஜக்கரியா 12:10 வாசிக்கிறது போல, 12:10 இருந்து அடுத்த ஒரு 4-5 வசனங்கள் எழுதியிருக்கிறது போல அவர்கள் மனம் கசந்து அழுது துக்கித்து தான் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய தேவன் என்று ஏற்றுக்கொள்வார்கள். அவங்க மனம் கசந்து துக்கிக்கிறத பார்க்கும் பொழுது மனம் திரும்பிய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து என்றுமே புறம்பை தள்ளுவது கிடையாது. அவங்களுடைய மனம் திரும்புதலை பார்த்து இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்துட்டு அவங்கள மன்னிக்கிறாரு, மன்னிச்சு அவங்களுக்கு வந்துட்டு ரட்சிப்பை வந்துட்டு கொடுக்குறாரு. சோ இப்படி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும் பொழுது ஜக்கரியா 14:9 சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார், அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். கர்த்தர் ஒருவர் தான், இஸ்ரவேலை கீழ் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பிதா குமாரன் பரிசுத்தாவி நமக்கு ஒரு கர்த்தராக இருக்கிறார். அவருக்கு ஒரே ஒரு நாமம், அந்த நாமம் இயேசு அப்படிங்கிற அந்த நாமம் தான். அப்பொழுது கர்த்தர் வந்துட்டு ஒருவராய் இருப்பார். அவர் வந்துட்டு ஒரே நாமத்தை கொண்டுதான் வந்துட்டு இந்த பூமியில வந்துட்டு இருப்பாரு. பட் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார் என்று மல்கியாவில் எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவருடைய வருகை வந்துட்டு சாதாரணமா இருக்க போறது கிடையாது. பட்சிக்கிற அக்கினியை போலதான் அவர் வருகிறார். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள் அப்படின்னு மல்கியா 4:1 எழுதியிருக்குது. அவர் வரும் பொழுது சும்மா வரப்போறது இல்ல, அக்கினியோடு தான் பூமிக்கு வருகிறார். அப்படின்னா நம்ம வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளா வந்துட்டு நாம வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பரிசுத்தமா இருக்க வேண்டிய காலகட்டம் இல்ல. அவரு கொஞ்சம் டைம் ஆகட்டும், அது வரைக்கும் நான் அந்த பூமியை நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அந்த டைம் கிடைக்காமலே போயிடும். மனம் திரும்புவதற்குரிய டைம் கிடைக்காமலே வந்துட்டு போயிடும். திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார் என்று வசனம் சொல்கிறது. அவர் பூமிக்கு வரும் பொழுது திரளான ஜனங்களை அவர் கடிந்து கொள்வார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து நிறைய பேரை கடிஞ்சுக்குவாருன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படின்னாக்க அவர் கடிஞ்சுக்கிறது நாமளா இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும் பொழுது அவர் கடிஞ்சுக்கிறது நாமளா வந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருக்கு வந்துட்டு பிரியமான காரியங்களை செய்யணும். சோ தீர்க்க தரிசனங்களை கவனிச்சு பாருங்க. அடையாளங்கள் நமக்கு தெரியும். மத்திய 24 சரி, மார்க் 13, லூக்கா 21 வெளிப்படுத்தின விசேஷத்துல நிறைய அடையாளங்களை காலகட்டங்களை கொடுத்திருக்கிறாரு. அதே போல பழைய ஏற்பாட்டுல இன்னைக்கு வாசிச்ச வசனங்கள்ல நிறைய வசனங்கள்ல அடையாளங்களும் காலகட்டங்களும் வந்துட்டு இருக்குது. கர்த்தர் ஒருவரை அந்நாளில் உயர்ந்திருப்பார்னா நாம தாழ்மைப்பட பழகணும். கர்த்தர் ஒருவரை அந்நாளில் உயர்ந்திருப்பார். ஏசாயா 2 11 வசனமும் இதேதான் சொல்லுது, 17 வசனமும் இதேதான் சொல்லுது. அப்படின்னா கர்த்தர் ஒருவரே என்னுடைய இருதயத்துல உயர்ந்திருப்பவரா அவர் இருக்கணும். அப்படின்னா எனக்கு பெருமை இருக்கக்கூடாது, எந்த ஒரு பெருமையான சிந்தனைகளை எனக்குள்ளார வந்துட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வருகைக்கு தயாராக வேண்டிய காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சியோனிலே எக்காலம் ஊதிக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். இஸ்ரவேல்ல ஆல்ரெடி வந்துட்டு நாங்க போர்ல தான் இருக்கிறோம், we are at war அப்படின்றத வந்துட்டு நெத்தனியாகு பல முறை சொல்லிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கிறார். அப்படின்னா இன்னும் பெரிய திகிலான காலகட்டத்துக்குள்ளாரதான் இந்த உலகம் வந்துட்டு நுழைகிறது. பட் நாம எதை குறித்தும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நடந்திருக்கிறது என்னன்றது நமக்கு தெரியும். கடந்த 2000 வருஷமா 6000 வருஷமா என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும். இப்ப என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் நமக்கு தெரியும். இனி என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் நடக்க போகுது, அந்த அடையாளங்கள் என்ன, கர்த்தருடைய வருகைக்கான அடையாளங்கள் காலகட்டம் அதுவும் நமக்கு தெரியும். அப்படின்னா கர்த்தர் நம்மள முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா இப்ப நாம வந்துட்டு ஜாக்கிரதையா இருந்து ஜெபத்திலே விழித்திருந்து ஜெபம் செய்து பரிசுத்தமாயிருந்து மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய காலகட்டத்துல நாவினால மட்டும் கிடையாது, நம்முடைய சாட்சியினாலும் சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அப்படின்னா வானங்களில் உள்ள சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அந்த காலகட்டத்துலதான் நம்ம இருக்கிறோம். பட் இன்னும் அதிக சோர்வு அடையல, இனிமேட்டு அதிகமா சோர்வு அடையும். பூமி முழுவதும் 3ஆம் உலக போர் வரும் பொழுது
அணுகுண்டுகள்லாம் வந்துட்டு அவங்க போடும்போது, நியூக்ளியர் பாம்ஸ் எல்லாம் வந்துட்டு வீசும் பொழுது பாத்தீங்கன்னா மனுஷருடைய இருதயம் இன்னும் அதிகமாவே சோர்ந்து போய் கரைந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா நாம இதெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து என்ன நடந்தாலும் இயேசு கிறிஸ்து நல்லவர்னு சொல்ற பிள்ளைகளா இருக்கணும். என்ன நடந்தாலும் எத்தனை கோடி பேர் செத்து போனாலும் இயேசு கிறிஸ்து நீதிபரர்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அவர் சர்வ வல்லவர்ன்றது நமக்கு தெரியும். பட் அவர் நல்லவர், அவர் நீதிபரர் அப்படிங்கிறத அவரை கர்த்தரை இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று எழுதி இருக்கிறது. அப்ப என்ன நடந்தாலும் இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் நீதிபரர்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இருதயங்கள்ல பரிசுத்தம் செய்கிற பிள்ளைகளா இருந்தாக்க என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரையுடைய எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அந்த பரிசுத்தவான்கள நீங்களும் நானும் இருப்போம். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவா இருக்கும் பொழுது நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியார்களுமா இருந்து இந்த பூமியிலே அரசாடுவோம் என்கிற வேத வாக்கியம் உங்களுக்குள்ளாரையும் எனக்குள்ளாரையும் நிறைவேறக்கூடிய காலகட்டத்துல இருக்கிறோம். அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப வேண்டிய காரியத்துக்கு நம்ம மனம் திரும்புவோம். இந்த இஸ்ரவேல் தேசத்துல என்ன நடக்குதுன்னு அந்த நியூஸ் பார்த்தா மட்டும் பத்தாது. நாம வந்துட்டு செல்ஃப் எக்ஸாமினேஷன் செய்யணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. நம்மை நாமே நிதானித்து அறிவோம். இண்டிவிஜுவலா நான் எல்லாத்துக்கும் மனம் திரும்பிட்டேனா, எல்லா பாவத்தையும் நான் அறிக்கை பண்ணிட்டேனா, குடும்பமா என்னுடைய குடும்பம் கரெக்டா இருக்குதா, கணவன் மனைவியினுடைய உறவு வந்துட்டு கரெக்டா இருக்குதா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புள்ளவர்களா இருக்கணும், நம்மளுடைய கான்வர்சேஷன் எப்படி இருக்குது, கணவன் மனைவி பேசிக்கிறதோ இல்ல பெற்றோர் பிள்ளைங்க பேசிக்கிறதோ மத்தவங்கள்ட்ட வேலை தளத்துல வந்துட்டு பேசுறதோ நம்முடைய வார்த்தைகள் வந்துட்டு கிருபை உள்ள வார்த்தைகளா இருக்குதா இல்ல கசப்பான வார்த்தைகளா வந்துட்டு இருக்குதா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த 9 ஆவியின் கனியோட தான் நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஏன்னா நம்மளை நாமளே சோதிச்சுக்கிட்டோம்னா நல்லது. பட் கர்த்தர் நம்மளை நியாயம் தீர்த்தார்னா அது ரொம்ப கஷ்டமான காரியமாயிடும். கர்த்தர் நம்மளை நியாயம் தீர்க்கறதுக்கு முன்னாடியே நம்மளை நாமளே நிதானிச்சு அறிந்து எது அதெல்லாம் குறைவா இருக்கிறதோ பரிசுத்தாவின் துணையோட அது எல்லாத்தையும் மேற்கொண்டு வரணும். நம்ம வந்துட்டு மேற்கொள்ளுகிற பிள்ளைகளா, ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா இருந்தாதான் அவர் வந்துட்டு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒவ்வொரு சபைகள்டையும் கர்த்தர் பேசும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தாவின் துணையோட எல்லா பாவங்களையும் மேற்கொள்ளணும், பிசாசனுடைய எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ளணும். அப்படின்னா இப்போ ஒரு ரைட்டான ஒரு டைம் ஃப்ரேம்ல இருக்கிறோம். கொஞ்சம் ஆண்டவர் டைம் கொடுத்திருக்கிறார், ஒரு ஸ்லைட் பிரீதிங் ஸ்பேஸ் வந்துட்டு இருக்குது. ஏன்னா அடுத்து கொஞ்சம் சடன்னு சொல்லி மூன்றாம் உலக போர்லாம் வரும் பொழுது பாத்தீங்கன்னா யோசிக்கிறதுக்கோ கம்யூனிகேட் பண்றதுக்கோ கூட சில நேரங்கள் வாய்ப்பு இல்லாம போறதுக்கு வந்துட்டு இருக்குது. அப்படின்னா காலம் சமீபமா இருக்கும் பொழுதே கொஞ்சம் டைம் கர்த்தர் கொடுக்கும் பொழுதே வந்துட்டு பார்த்தாக்க நல்ல மனம் திரும்பி நம்ம பரிசுத்தமா இருந்து கர்த்தருடைய வருகையின் போது என் தேவனாகிய கர்த்தர் வரும் பொழுது, தேவரோட பரிசுத்தவான்கள் வரும் பொழுது அந்த பரிசுத்தவான்களை நம்ம எல்லோருமே வந்துட்டு பங்கெடுக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும்னு சொல்லி ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைவு செய்யலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் என்றெண்டும் உடையதே. ஏசப்பா, இந்த வேளையில எங்களுக்கு இந்த முடிவு காலத்தை குறிச்சு நீங்க எவ்வளவு வசனங்களை கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்னு சொல்லி இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு பூமி முழுவதும் சுவிசேஷத்தை வந்துட்டு உட்கார்ந்த இடத்துல வந்துட்டு இருந்து பிரசங்கிக்கிறதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்களப்பா. இந்த வசனம் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய வருகையின் அடையாளங்களையும் காலகட்டங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும், அப்பொழுது மனுஷகுமாரன் பூமிக்கு வருவார் என்கிற வசனம் எழுதியிருக்கிறது ஆண்டவரே. இந்த ஒரு முக்கியமான அடையாளத்தை எங்களுக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. மனுஷகுமாரன் பூமிக்கு வரும் பொழுது அநேகருடைய இருதயம் சோர்ந்து போய் கரைந்து போகும், பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதியிருக்கிறதப்பா ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் ஆண்டவரே, சபையார் எல்லோருமே ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை வந்து காப்பாத்துக்கிறதுக்கு கிருபையை கொடுங்கப்பா. நாங்களுடைய வருகையின் போது நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருந்து எங்களுடைய விசுவாசத்தை வந்துட்டு காத்துக்கொண்ட பிள்ளைகளா, பரிசுத்தாவின் கிருபையோட விசுவாசத்தை காத்துக்கொண்ட பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொருவருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். இன்று ஆண்டவரை இவ்வளவு வசனங்களை நீங்க கேட்க வச்சீங்கப்பா. கேட்ட ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரையும் வாலிப பிள்ளைகளையுமே சிறு பிள்ளைகளையுமே ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் இருப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா.
எக்காலம் துணிக்கும். அப்பொழுது வந்துட்டு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவார் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, எக்காலம் என்பது பெரிய யுத்தத்தை குறிக்கிறதுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்களேப்பா. ஒரு மகா யுத்தம் நிகழும் பொழுது அதன் பிறகுதான் கர்த்தருடைய வருகை இருக்கும்னு சொல்லி கொடுத்திருக்கிறீங்களேப்பா. ஆண்டவரே, நாங்கள் வந்துட்டு எதிர்நோக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. உடைய வருகையை வந்துட்டு நாங்கள் எதிர்நோக்கி வந்துட்டு காத்திருக்கிற புத்தி உள்ள கன்னிகளை போல, புத்தி உள்ள சபையை போல நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. உடைய வசனத்தின்படி நடக்கிற புத்தி உள்ள மனுஷனுக்கு வந்துட்டு நாங்கள் ஒப்பா இருப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. எங்களுடைய சரீரங்களை உங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிற வந்துட்டு ஆண்டவரை புத்தி உள்ள ஆராதனை செய்யறதுக்கு எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நாங்கள் புத்தி உள்ள ஆராதனை செய்து நாங்கள் சபையாக புத்தி உள்ள கன்னிகளை போல இருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் சீக்கிரமா வரப்போறீங்கப்பா. உங்களுடைய வருகைக்கு முன்னாடி ஆண்டவரே, உலகம் முழுவதும் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லோரும் ஆண்டவரே இவர்கள் சீர் பொருந்துறதுக்கு கிருபையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உலகம் முழுவதும் ஆண்டவரை எங்களுடைய குடும்பத்தாரை நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. இவர்கள் எங்க இருந்தாலும் பாதுகாப்பா இருப்பதற்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எருசலேமின் சமாதானத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதியிருக்கிறபடி உங்கள் எருசலேமின் சமாதானத்துக்காக இந்த வழியில ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எருசலேமின் குடிகளுக்காக, இஸ்ரவேலின் குடிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அங்கீகரிப்பதற்கு கிருபை பாராட்டுங்கப்பா. அவர்கள் எல்லோரும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன் என்பதை விசுவாசிப்பதற்கு நீர்தாமை அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரை. எங்களுடைய ஆண்டவரை விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் நீர் ஒருவராய் இருக்கிறீரப்பா. ஏசப்பா, எங்களுக்கு விசுவாசம் துவக்கி விட்டு இந்நாள் வரைக்கும் அந்த விசுவாசத்தை காப்பாத்திக்கிறதுக்கு கிருபையை கொடுத்துருக்கிறீங்கப்பா. வரும் நாட்கள் கொடியதா இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையோடு அந்த விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்வோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எக்காலம் துணித்தாலும் ஆண்டவரே, பூமியின் மேல வந்துட்டு பெரிய ஆபத்துக்கள் நடந்தாலும், எத்தனை கோடி பேர் மரித்தாலும் வந்துட்டு ஆண்டவரே, நீர் எங்களுடைய நீதிபரராய் இருக்கிற தேவன், நீர் நல்ல தேவன் ஆண்டவரை, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவரே. சபையார் அனைவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் சீக்கிரமா இந்த பூமிக்கு வாரும் ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையது. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.